தாய் கிழவி படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நேற்று நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசினது இப்ப ரொம்பவே வைரலா இருக்கு. ரீசெண்டாவே சிவகார்த்திகேயன் அவர்கள் மேல மிகப்பெரிய நெகட்டிவிட்டி பரவிட்டு இருக்கு. யார் அவர் என்ன பண்ணாலும் அதை சுத்தி ஒரு ட்ரோல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது அவருடைய பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி. அவருடைய படங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஒருவேளை அவருடைய புது படத்தோட அப்டேட் வந்தாலும் அதையும் வச்சு ட்ரோல் பண்றாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியை சிவகார்த்திகேயன் அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் தாய் கிழவி படத்தோட ஈவெண்ட்ல நேத்து ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. ஆரம்பத்துல இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை அவர் எதற்காக ஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கறத சொன்னாரு. அதுல அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, பெரிய பெரிய கனவுகளோட வந்த எங்களை இந்த மக்கள் ரொம்பவே ஆதரிச்சாங்க. இந்த மக்களுக்கும் ஏதாவது திருப்பி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னுடைய நண்பன் அருண்ராஜா காமராஜ் தான் அப்படின்னு அவர் அதில் சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து பேசின சிவகார்த்திகேயன் அவர்கள் தாய் கிழவி படத்துடைய டைரக்டரான சிவகுமார் முருகேசனை பற்றியும் பேசியிருந்தாரு. அண்ட் சிவகுமார் முருகேசன் அவர்கள் தான் செய்யோன் படத்தையும் டைரக்ட் பண்ண போகிறாரு. அதை பற்றி சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஜென்யூனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியில ஜென்யூனா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா உங்க ஜென்யூனிட்டி போகாம நான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அங்கேயே அதை பத்தின விஷயத்த அவர் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த படத்தை பத்தி பேசி முடிச்சுட்டு அவர் கடைசியா பேசின ஒரு சில விஷயங்கள் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அதுல அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, மக்கள் எங்களுக்கான ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க, எனக்கான சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் மெயினாக அவர் ஆட் பண்ணியிருந்த விஷயம் என்னவா இருந்ததுன்னா, அதை என்னால் தாண்டியும் போக முடியும், ஆனால் அதை நீங்களே எடுத்துட்டீங்கன்னா இன்னும் சிவகுமார் முருகேசன் மாதிரி பல டேரக்டர்ஸை என்னால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அவர் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பயணம் எனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், யாரையும் தாண்டவோ யாரு கூடயும் போட்டி போடவோ வரல அப்படிங்கிறதையும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. அண்ட் தாய் கிழவி திரைப்படம் பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் டிசம்பர் மாதமே வெளியே வர வேண்டியது. ஆனால் இன்னொரு ப்ரொடியூசர் சொல்லும் போது, சார் பெரிய படங்கள் வருதுன்னு தள்ளி வச்சுக்கலான்னு சொன்னதுனால தான் ஃபெப் 20 லாக் பண்ணியிருந்தோம். அந்த டைமும் ஒரு பெரிய படம் வருது, ஃபெப் 27 போயிடலான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை மறுபடியும் படம் மாற்றணும்னு அவர் கேட்டபோது நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஃபெப் 27 டேட் போட்டாச்சு, கண்டிப்பாக அந்த டைமுக்கு வந்துடலாம், எந்த படம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாரு. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் கிளாஷுக்கு தான் இவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிறதும் தொடர்ந்து அவர் மேலே நெகட்டிவிட்டி பரப்பப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு இக்கு வைக்கிற மாதிரியும் இந்த ஒரு பிரச்சனையை பேசியிருக்காரு அப்படின்னு சமூக வலைதளத்தில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? சிவகார்த்திகேயன் அவர்கள் மேல தொடர்ந்து பரப்பப்படுற நெகட்டிவிட்டி பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.